11.53 नाहं वेदेन तपसा न दानेन न सैज्या शक्य एवमिदो द्रष्टुं दृष्टवानसि मां यदा. மாதாஜி படிங்க, நீங்கள் தமிழ் டிரான்ஸ்லேஷன் படிங்க. தேங்க்யூ மாதாஜி. உனது தெய்வீக கண்களால் நீ காண்கின்ற இந்த உருவம் வேதங்களை கற்பதாலோ கடும் தவங்களை செய்வதாலோ தானங்களை கொடுப்பதாலோ வழிபாடு செய்வதாலோ புரிந்து கொள்ளப்படக்கூடியதல்ல. என்னை உள்ளபடி உணர்வதற்கு இந்த வழிகள் உதவாது. பொருளுரை. கிருஷ்ணர் தமது பெற்றோரான தேவகி வசுதேவனின் முன்பு முதலில் 4 கரங்களை உடைய உருவத்தில் தோன்றினார். பின்னர் 2 கரங்களை உடைய உருவத்திற்கு தம்மை மாற்றிக்கொண்டார். மாதாஜி பிரபு படிக்கிறோம். படிங்க பிரபு. கண்டினியூஸ் பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க மாதாஜி. பொருளுரை. இல்லை அது லைன் படிச்சாங்க, அடுத்த லைன். நாத்திகர்கள் ஆனாலும் பக்தி தொண்டு அற்றவர்களாலும் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். ஏட்டுக்கல்வியில் பட்டம் பெறுவதற்காகவும் இலக்கண அறிவை வளர்த்துக் கொள்வதற்காகவும் வேத இலக்கியங்களை படிப்பவர்கள் கிருஷ்ணரை புரிந்து கொள்வது சாத்தியமல்ல. கோவிலுக்கு சென்று சடங்கினை போன்று வழிபாடு செய்பவர்களாலும் அவரை புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் கோவிலுக்கு விஜயம் செய்யலாம், ஆனால் கிருஷ்ணரை உள்ளபடி அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவரை பக்தி தொண்டின் பாதையினால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். இது பின்வரும் ஸ்லோகத்தில் கிருஷ்ணராலேயே விளக்கப்படுகின்றது. ஓகே, இது வந்து மாதாஜி பிரச்சனை பண்ணுறாங்க. நான் திருப்பிடுறேன். மாதாஜி நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நாஹம் வேதைன தபசா ந தானேன ச ஈஜ்யயா சத்ய ஏவம் விதோ திரஷ்டும் திருஷ்டவானசி மாம் யதா. பகவான் இந்த உலகத்துல அவதாரம் எடுக்கணும்னு நினைச்சிட்டாரு. அதனால தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிள்ளையா அவதாரம் எடுத்தார். அப்படி அவதாரம் எடுத்தப்போ 4 கைகளை உடைய புல் ஃபார்மா பகவான் வந்து காட்சி அளித்தார். ஆனா சாதாரண பேரண்ட்ஸ் மாதிரி அவங்களும் பயந்துட்டாங்க. இந்த மாதிரி இருந்தா கம்சன் வந்து மற்ற குழந்தைங்களை சாகச்சா மாதிரி இந்த குழந்தைய ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்ற அந்த பயத்தால அவங்க 2 பேருமே சேர்ந்து பகவான் கிட்ட சொல்றாங்க, ரெக்வஸ்ட் பண்றாங்க, நீங்க சாதாரண சியாமல சுந்தரனா உடனே மாறிடுங்க, குழந்தையா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க. அதனால உடனே பகவான் வந்து அப்போ ரொம்ப மர்சிஃபுல்லா இருந்தாரு. உடனே சிறு குழந்தையா மாறிட்டாரு. இந்த புல்ஃபார்ம் உடைய இந்த உருவத்தை மற்றவங்களால எல்லாம் பார்க்கவே முடியாது. கிருஷ்ணர் வந்து ஒரு யோகமாயா சக்தியினால மறைக்கப்பட்டு இருக்கிறார். யார் வேண்டுமானாலும் எவர் வேண்டுமானாலும் அவரை காண்பதோ உணர்வதோ சாத்தியம் இல்லை. பகவான் வந்து தன்னைத்தானே யார்கிட்ட வெளிப்படணும்னு நினைக்கிறாரோ அவங்க கிட்ட மட்டும்தான் பார்க்க முடியும், அவங்கதான் உணர முடியும். அவர் எப்படி வேண்டுமானாலும் எங்க வேண்டுமானாலும் வெளிப்படலாம். இப்ப எப்படி செஞ்சாங்க, நரசிம்மர் வந்து அவதாரம் எடுத்தப்போ ஸ்தம்பத்துல இருந்து அவதாரம் எடுத்துட்டாரு. அப்போ பிரம்மா சொல்வாராம், அந்த ஸ்தம்பம் தான் எங்க பாட்டி அப்படின்பாராம். அது மாதிரி அவர் எப்ப வேண்டுமானாலும் எங்க வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அவதாரம் எடுக்கிறதுக்கு அவரால முடியும். அது அர்ஜுனனுக்கும் விஸ்வரூபம் எடுத்து காட்டினாரு. ஆனா அந்த சாதாரண கண்களால அவருடைய ரூபத்தை பார்க்க முடிஞ்சது. ஆனா தெய்வீக கண்கள் அவருக்கு கொடுத்தாரு. அதனால அவர் பார்க்க முடிஞ்சது. மத்த மக்கள் மாதிரி நம்மள மாதிரி இருந்த சாதாரண கண்களால பகவானை பார்க்கவே முடியாது. அந்த தெய்வீக கண்களால தான் இந்த உருவத்தை பார்க்க முடியும். இந்த உருவத்தை வேதங்களை கத்ததுனாலையும் தானங்களை கொடுத்ததுனாலையும் கடும் தவம் செய்யறதுனாலையும் வழிபாடு செய்யறதுனாலையும் பார்க்கலாம் முடியாது, உணரவும் முடியாது. நாத்திகர்களாலையும் உணர முடியாது. பக்தி தொண்டு அற்றவர்களாலையும் இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஹரே கிருஷ்ணா. இந்த மாதிரி கடும் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் அந்த மாதிரி எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது, பகவான உணரவும் முடியாது. சரி, வேதங்களை படிச்சு நல்ல அதுக்குரிய எல்லாத்தையும் வியாக்கரணம் படிச்சு இலக்கணம் படிச்சு அதை பத்தி தெரிஞ்சு டிஸ்கஸ் பண்ணி விவாதம் செய்து அறிவை வளர்த்துக்கலாமே ஒழிய
பகவானை பார்க்கறதுக்கு முடியாது. அதுலலாம் முன்னுக்கு வந்திருக்கலாம். ஆனா அந்த அறிவை தான் வளர்த்துக்க முடியுமே ஒழிய அவன் பகவானை புரிஞ்சுக்க முடியாது. வேத இலக்கியம் எல்லாம் தெரியும் அப்படின்னாலும் கிருஷ்ண பகவானை புரிஞ்சுக்கிறது சாத்தியம் இல்லை. நிறைய பேர் இப்போ ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த நிறைய பேர் PhD பண்றாங்க பகவத்கீதையில, பட் பாகவதத்துல கூட பண்றாங்க, அதர் லிட்டரேச்சர்ஸ்லயும் பண்றாங்க. சும்மா படிச்சு ஒப்பிச்சு அதை ஸ்லோகாவை படிச்சு அந்த இதெல்லாம் பண்றாங்க. பட் அவர்களாலையும் பகவானை புரிஞ்சுக்க முடியாது. பிகாஸ் அங்கே பக்தி இல்லை. அறிவை வளர்த்துக்கிற பௌதீக அறிவை வளர்த்துக்கிற விஷயம் மட்டும்தான் நடக்கிறது. ஆராய்ச்சி எல்லாம் பண்றாங்க. ஆனா அந்த வேதம் படிச்சுட்டோம் அப்படிங்கிற அந்த கர்வமும் வந்துடும். அறியாமை அகங்காரம் இல்லை அப்படின்னா தான் பகவான்கிட்ட போக முடியும். அது மாதிரி பகவானே ஒரு பெரிய ஸ்காலர். அவரே 45 மினிட்ஸ்ல பகவத்கீதையில சொல்லாரு. அதே மாதிரி வியாச பகவானை இதிகாசங்கள், புராணங்கள், 108 உபனிஷதங்கள் எல்லாத்தையும் சொன்னாங்க. இந்த மாதிரி பகவான் கிட்ட போய் நம்ம ஸ்லோகத்தை படிச்சு ரீட் பண்ணி காமிச்சா அவர் பகவான் மெல்ட் ஆக மாட்டார். அந்த மாதிரி எல்லாம் மெல்ட் ஆகணும். பக்தினா என்ன? செல்ஃப்லெஸ் டிவோஷனல் சர்வீஸ். நிறைய பீப்புள்ஸ் நிறைய இடத்துல இந்த மாதிரி எல்லாம் PhD பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம், ஆராய்ச்சி பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா பகவானுக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தூசி. அதனால பகவானா நினைச்சு பகவானுடைய கருணையினாலதான் நம்ம எதையும் செய்ய முடியும். அதுக்கப்புறம் இதுக்குதான் அவர் என்ன வேதை அப்படின்னு சொல்லிட்டாரு. வேதத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க எப்படி பகவானுக்கு பக்தி செஞ்சாதான் அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? தபஸ் பண்ணினாரு. இரண்யகசிப்பு எவ்வளவு கஷ்டப்பட்டு தபஸ் பண்ணாரு. ஆனா அவருக்கு அது கடைசியில என்னாச்சு? அவரை அவரோட அழிவுக்கு தான் காரணமாச்சே ஒழிய அவரால் பகவான பக்தி இல்லாதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அவருடைய பகவானே ஒரு பெரிய கிரேட் தபஸ்வியாம். அந்த மாதிரி இப்பவும் நரநாராயணரா பத்ரிநாத்ல லட்சக்கணக்கான ஆண்டுகளா இன்னமும் தவம் பண்ணிக்கிட்டே இருக்காராம். அந்த மாதிரி தவம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால பக்தி இல்லைன்னா அவங்களோட அழிவுக்கு தான் அது காரணமா இருக்குமே ஒழிய பௌதீகத்தால வேணா ஜெயிச்சுக்கலாம், ஆன்மீகத்துல ஜெயிக்க முடியாது. கடுமையான தவம் செஞ்சா கூட பகவானை உணர முடியாது. பகவானோட தவத்துக்கு ஈடு இணையா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் தானேன அப்படின்றாங்க. சரி, தானம் கொடுக்கறதா இருந்தா தானத்தை கொடுத்துட்டேன், நான் தானம் கொடுத்துட்டேன், அவங்களுக்கு இவ்வளவு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சொல்லிக்கலாம். நான் கொடுத்துட்டே இருக்கேன், இன்னமும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு கொடுக்கறது? எல்லாமே பகவானோடது. அவரோடதை எடுத்து அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஆனா அதுல கூட பக்தி இல்லைன்னா அது வேஸ்ட். யாரோடதையும் எடுத்து நம்ம தானம் செய்ய முடியாது. அதெல்லாம் தானமும் இல்லை. பகவானோட கருணை இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. பகவான் நினைச்சாதான், பகவானுக்கு முன்னாடி வைத்து பகவானை நினைச்சு எதுவும் செஞ்சாதான் அந்த தானமும் அது யூஸ் ஆகும். இல்லைன்னா நோ யூஸ். துளி பக்தியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வழிபாடு செய்யறத பத்தி சொல்றாரு. கோயிலுக்கு போறாங்க, நான் இவ்வளவு தரேன், நீ பகவானே நீ எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துரு. அப்புறம் பௌதீகத்தால என்னென்ன தேவையோ அதெல்லாம் கேட்டுக்கிறாங்க, ஷோ பண்றாங்களே ஒழிய அதுக்கப்புறம் பகவான் கிட்ட டீலிங் வேற நடக்குது. அந்த மாதிரி எல்லாம் செஞ்சா பிசினஸ் மென்டாலிட்டி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு சொல்லி பகவான்கிட்ட நீ இதை செஞ்சு கொடுத்தா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. ப்ளீஸ் கூட கிடையாது, நான் இதை கொடுக்குறேன், நீ இதை கொடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பக்தின்னா என்ன? செல்ஃப்லெஸ் டிவோஷனல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதை மாதிரி அவங்க செய்யணும். பகவானது எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கறத அது பகவானோட சிந்தனையில செஞ்சாதான். எல்லாம் மெட்டீரியல் பிளாட்ஃபார்ம்லயே இருக்கு. எல்லாம் பகவான் கிட்ட இருக்கிற அழகு, அறிவு, வீரம், செல்வம் எல்லா ஐஸ்வர்யங்களும் அவர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட இருந்துதான் நமக்கு அவரோட பார்ட் அண்ட் பார்சல் தான் நம்ம. அதனால பகவான் நினைச்சாதான் நம்ம அவர்கிட்ட இருந்து எதுவும் கிடைக்க முடியும். இங்க ஃபுல்லா பக்தியோட குளோரிஃபை தான் சொல்லியிருக்காங்க. அதனால பகவான் மேல பக்தி வைக்கிறது தான் உத்தமம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேனேஜ். ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா. நல்லா பிரச்சனை பண்ணி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஸோ பக்தி வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, மற்ற ப்ராசஸோட பக்தி தான் முக்கியம்னு சொல்லி மாதாஜி முடிச்சிட்டாங்க. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.